ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பிசி அல்டிமேட்ல 9th பார்க்க போறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 8th 2 வீடியோவா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம 9th ஒரே வீடியோவை தான் பார்க்குறோம். சரிங்களா, ஏன்னா 9th வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சரிங்களா, ஏன்னா ஹிஸ்ட்ரியில கொஞ்சம் கம்மியான லெசன்ஸ் தான் படி. நிறைய பேர் கேட்பீங்க 9th ஃபுல்லாக படிக்கணுமா. இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான டாபிக் தான் கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆல்ரெடி படிச்சதான் லைட்டாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் படிக்க வேணாம். தமிழ்நாடு சம்மந்தமான ஹிஸ்ட்ரி, அப்புறம் சின்ன பாயிண்ட் இருக்கும்ல, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாகிரபி நல்லா படிச்சுக்கோங்க. இது கேட்பாங்க 9th இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ரொம்ப மேஜரான பாலிட்டியில இருந்து கேட்கறதுக்கு 9th ரொம்ப முக்கியம். அதனால 9th ஒரே பாட்டு தான் பார்க்க முடியாது, ஒரே பாட்டை கொடுத்துட்றேன். நம்ம 10th வந்து 3 பாட்டு அல்லது 2 பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் நம்ம ருத்ரா வந்துடும் டெஸ்ட் பேச்சு. ருத்ராவுடைய டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம், ஃபுல் டெஸ்ட் டிஸ்கஷன். ஓகேங்களா, இப்போ 9th பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுடலாமா? எப்பவும் போல ஒரு மன்னர் பரம்பரை கேட்போம், அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இயர் சொல்றேன். ஓகேங்களா, இந்த இயர்ல என்னெல்லாம் ஈவெண்ட் நடந்ததோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த இயர் போட்டு இந்த இயர்ல ஒரு ஈவெண்ட் நடக்கல. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச 3-4 ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எங்க யோசிச்சு பாருங்க, அந்த டாபிக் எப்படி வருது, விடுதலை போராட்ட டைம்ல என்ன இயர் வருது, சோசியல் ரிஃபார்ம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஏதாவது இயர் வருதா, அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் இந்த இயர் எங்கேயாவது வருதா, படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்ட அந்த இயர்ல என்ன இன்சிடென்ட் எல்லாம் நிகழ்வுகள் தான் நடந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர் தான். லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, புக்கு பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்பது யாரோடைய ஆராய்ச்சி கட்டுரைன்னு சொல்லலாம், அப்படின்னா புத்தகம் கூட கேட்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா, அப்ப நம்ம இந்த சோசியல்ல நிறைய புக்ஸ் படிப்போம். ஹிஸ்டரி டாபிக்லையும் எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு 4-5 பேருடைய புக்கு படிப்போம். அது இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஏன் அப்படின்னா இந்த புக்கை வச்சுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே என்ன வருது, ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. அதனால இந்த புக் ரொம்ப முக்கியம். இதை எழுதியது யாரு? B.R. அம்பேத்கர். அவர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இதை எழுதியது B.R. அம்பேத்கர். அவருடைய ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் தான் RBI செயல்படுகிறது, ரொம்ப முக்கியம். இது இல்லாம வேற தாதாபாய் நவ்ரோஜியோடைய புத்தகம் ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவ்ரோஜியோடைய புத்தகம் என்னது? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக் ரொம்ப முக்கியம். அமர்த்தியா சென்னுடைய புக்கு முக்கியம். ஓகேங்களா, அது இங்கிலீஷ் தான் இருக்குதோ. அன்சர்டைன் க்ளோரி, பின்னாடி ஒரு கொஸ்டின் கூட வருது. அமர்த்தியா சென்னுடைய புக்கு முக்கியம், அன்சர்டைன் க்ளோரி. ஓகேங்களா, B.R. அம்பேத்கர் மட்டும்தான் 3 டாபிக்லயும் வராரு. ஹிஸ்டரி தான் வராரு. நமக்கே தெரியும், பூனா ஒப்பந்தத்துல இருந்து மகத சத்தியாகிரகத்துல இருந்து நிறைய இடத்துல அம்பேத்கர் ஹிஸ்டரியில வராரு. பாலிட்டிலையும் வராரு. ஆமா தானே, பாலிட்டியில எங்க வராரு? அரசியல் உருவாக்குன அவர் இருந்தா பாலிட்டியே ஆரம்பிக்குது, பாலிட்டிலே வராரு. இப்ப பாருங்க, இது எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த RBI சம்பந்தமா எக்கனாமிக்ஸ்லயே வராரு. அப்போ 3 சப்ஜெக்ட்லயே வரக்கூடிய ஒரு ஆள் தான் அது காந்தி. இந்த மாதிரி நபர்கள் தான். அம்பேத்கர் 3 சப்ஜெக்ட்ல வந்திருக்காரு. சரிங்களா, ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் அனைத்து முக்கிய வங்கிகளும் 1969 நாட்டுடைமையாக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை புக்ல 3 இடத்துல இருக்கும். ஓகேங்களா, 3 வருஷம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும், கம்மா போட்டு எழுதிடுற 3 வருஷத்தையும். ஓகே, நாட்டுடைமையாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் 1949 RBI நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். அது தேசியமயமாக்கல், எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து 1969 நாட்டுடைமையாக்கப்பட்டது 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து 1980 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட்டுடைமையாக்கப்பட்டங்கிற வார்த்தை 3 இடத்துல வருது. 49 RBI, 69 14 வங்கிகள், 80 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. நமக்கு முக்கியமான வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து நிதித்துறை அமைச்சகம் இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. பணப்புழக்கம்னா மணி சர்க்குலேஷன். இந்தியாவில மக்கள் கிட்ட எவ்வளவு பணம் புழங்குது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை யார்கிட்ட இருக்குது? நிதித்துறை அமைச்சர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறானது. நிதித்துறை அமைச்சகத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க பட்ஜெட் போடுவாங்க, டேட்டா எடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ இது யாருடைய வேலை அப்படின்னா RBI உடைய வேலை. பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்றது யாருடைய வேலை? இந்தியாவில் RBI தான் அந்த வேலை பார்க்குது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தான் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ A. ஓகேங்களா, ரைட்டா? கவனமா பார்த்துக்கோங்க. RBI தான் இந்த வேலை செய்யும். இந்த இயர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனமா. ஏன்னா போன தடவை SIல கேட்டாங்க நினைக்கிறேன். இந்த இயரை நம்ம புக்கிலே இருக்குது 9thலேயே. அதனால இந்த இயரையும் SIல ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டாங்க. நமக்கு PC இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தவறான இணை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, இது ஒவ்வொரு நாட்டோடைய நாணயத்தை படிப்போம்ல. இந்தியாவுக்கு ரூபாய், இலங்கைக்கு ரூபாய், பாகிஸ்தானுக்கு ரூபாய், அதே மாதிரி இங்கிலாந்துக்கு பவுண்டு கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்குது. ஜப்பானுக்கு yen கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்குது. மலேசியாவுக்கு ரிங்கிட், இதுவும் கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு.
கனடாவுக்கு ரியால். இதுதான் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, தவறானதான் இருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு நாட்டோடைய நாணயத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நம்ம ஊர்ல ரூபா, அமெரிக்கா போனீங்கன்னா டாலர், அவ்வளவுதான். இது அந்த பேர் தான் மாற்றம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப எங்கெல்லாம் டாலர் பார்க்கலாமா? அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, 3 ஊர்கள் என்னதுதான் டாலர். ஓகே, ஆஸ்திரேலியா உங்க புக்ல இருக்கான்னு தெரியல, இருந்தா படிச்சுக்கோங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா 3 ஊர்ல என்னதான் சொல்லுவோம்? டாலர் சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளத்துல கூட ரூபாய் தான் சொல்லுவாங்க. 3 ஊர்ல ரூபாய் சொல்லுவோம் புக் டேட்டா அடிப்படையில். ஓகேங்களா, இது இல்லாம ஜப்பானும் சைனாவும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஜப்பான்ல என்ன, சைனாவில் யுவான், கொஞ்சம் லிட்டில் பிட் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். சீனாவில் என்னது? யுவான். ஓகே, அதாவது ரின்னன்பின்னு சொல்லுவோம். நம்ம புக்கில் யுவான் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். யுவான் சுவாங் எங்க இருந்து வந்தது? சைனால இருந்து வந்தது. அந்த யுவான் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, மேற்படி எல்லாம் இந்த ரியால் எந்த ஊருக்கு நாணயம்? நம்ம சவுதி அரேபியா, சவுதியோடைய நாணயம் தான் ரியால். முடிஞ்சதா? ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருடைய நாணயங்களை படிச்சு வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. போன வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க, இந்த வருஷம் மேபி கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். அங்கோர்வாட்டின் அற்புத கோவில் எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அப்படின்னா அது வந்து அங்கோர்வாட் கோவில் தான். கூகுள்ல போய் நீங்க பார்க்கலாம். அருமையான கோவில். ஓகேங்களா, தமிழ் ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட ஒரு கோவில். தமிழ்நாட்டு மன்னர்களால் கட்டப்பட்டது. இங்க இருந்து நம்ம ஊர் மன்னர்கள் தான் அங்க போய் ஆட்சி பிடிச்சாங்கல்ல, அப்படி ஆட்சி பிடிக்கும் போது அவருடைய வாரிசுகள் அங்க ரூல் பண்ணாங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான கோவில். கோவில்னா நம்ம ஊர்லயே பெரிய பெரிய கோயில் இருக்குது. முந்தி போனா அந்த கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகலாம். பெரிய பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி பெரிய கோயில் தான். ஆனா இந்த அங்கோர்வாட் கோவில் தான் பல மடங்கு பெருசுப்பா. கண்ணு கட்டுறது வரைக்கும் கோயில் இருக்குன்னா பாத்துக்கோங்க, மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய கோவில். எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கம்போடியாவில் இருக்குது. ஓகேங்களா, கம்போடியாவில் இருக்குது. தயவு செஞ்சு யூடியூப்ல பாருங்க, இது அருமையா இருக்கும் இந்த கோவில். ஓகேங்களா, கம்போடியாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து தேவனாகிரி அலாவுதீன் கில்ஜியால் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. 100% கரெக்ட். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி மருமகனா இருக்கும் பொழுது, மன்னரா இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, மருமகனா இருக்கும்போது அவருடைய மாமனார் அவருக்கு கொடுத்த முதல் அசைன்மெண்டே அதுதான். ஓகேங்களா, இவர் வந்து மருமகனா இருப்பாரு, மாமனார் மன்னரா இருப்பாரு. மாமனார் கூப்பிட்டுதான் என்ன செய்வாரு? அலாவுதீன் கில்ஜி மருமகனே, நீங்க போயிட்டு தேவகிரிய அடிச்சு நொறுக்கி கைப்பற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. நேரா போயிட்டு அலாவுதீன் கில்ஜி 1296ஆம் ஆண்டு கைப்பற்றுவாரு. ரிட்டர்ன் வரும்போது மாமனார் சதக்குன்னு குத்தி இவர் மன்னர் ஆயிடுவார். இதுதான் அந்த கதை. தேவகிரி தான் மெயின் கதையா மாறும். அப்போ அவர் தான் கைப்பற்றினாரு. கரெக்ட். அடுத்து அலாவுதீன் கில்ஜி தான் தேவகிரி ஊரை தௌலதாபாத்னு பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி பண்ணத. ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி இந்த ஊர் பேருடைய மாற்றம் பண்ணத யாரு பண்ணிருப்பா அப்படின்னா, நம்ம ஆர்சிபி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுவோமே, யாரு? முகமது பின் துக்ளக். அவர் தான் இந்த பெயரை மாற்றினார். ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி தேவகிரியிலிருந்து தௌலதாபாத் பெயர் மாற்றினது யாரு கேட்பாங்க? அலாவுதீன் கில்ஜி கிடையாது, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, அந்த டைம் தான் கேபிட்டலாவும் மாத்துவார். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி, 2வது தப்பு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு ஊர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஊருக்கு படையெடுத்து போவார்ல, குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை, இந்த ஊருடைய படையெடுப்புலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி பேரும் முக்கியம். விஜயநகர பேரரசு வாராங்கல் போரில் 1565 தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. முற்றிலும் தவறு. விஜயநகர பேரரசு இந்த வருஷத்துல தோற்கடிக்கப்பட்டதுதான். ஆனா அந்த போர் வாராங்கல் போரா? கிடையாது. இந்த கொஸ்டின் எப்ப கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்ல, டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ஃபேவரட் கொஸ்டின் சொல்லியிருப்போம்ல, அப்ப அது வாராங்கல் போர் கிடையாது, தலைக்கோட்டை போர். ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சச தங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போர் தான். ஓகே, 1565. அதுலதான் விஜயநகர பேரரசுக்கும் பாமினிக்கு நடைபெறும். ஓகேங்களா, அந்த போர் தான். ஓகே, 2 பேருக்கு நடைபெறக்கூடிய போர் தான். 1565 கரெக்ட் தான். ஆனா பேர் மட்டும் தப்பா இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து விஜயநகர பேரரசு இந்த போர் தோத்ததுக்கு அப்புறம் தலைநகரை துங்கபத்ராவுக்கு மாற்றியது. போன வருஷம் எஸ்ஐ கொஸ்டின் வேற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா, துங்கபத்ராவுக்கு மாத்தல, எங்க மாத்தினது? நம்மளுடைய பெனுகொண்டாவுக்கு மாத்தினது. ஓகேங்களா, அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, 2மே தவறு. டி தெளிவா கவனிச்சுக்கோங்க. போருடைய பெயரு, வேறு பெயரு, வருஷம். போர் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு வம்சம் இருந்தது, அதுதான் மீதமான ஒரே வம்சம், ஆரவீடு வம்சம். அது கேபிட்டல் எங்க மாத்திட்டு நம்மளுடைய ஹம்பியில இருந்து துங்கபத்ரா கிடையாது, பெனுகொண்டா சந்திரகிரி பக்கத்துல மாத்தியது. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து
நம்ம 8th இதை படிச்சிருப்போம், 9th கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு கொஸ்டின் பாத்துறோம். ஓகே, இந்த ஐரோப்பியர்கள் அவருடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதி. ஓகேங்களா, டச்சு பகுதி, டச்சுக்காரர்கள் அவருடைய ஃபேவரட்டான பிளேஸ் புலிக்காட்டு தான். ஓகேங்களா, பழவேற்காடு பகுதி தான். அப்போ அது மேட்ச் நேரா தான் மேட்சா இருக்குது. ஆங்கிலேயர்களுக்கு பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா தானே ஃபேவரட்டான ஊர். ஓ 2. பிரெஞ்சு கடைசி வரைக்கும் வச்சிருந்தா ஒரே ஊர் பாண்டிச்சேரி தான். ஓகேங்களா, டேனியர்கள் தரங்கம்பாடி. ஓகேங்களா, எல்லாமே நேருக்கு நேராக தான் மேட்சா இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஆட்சியும் எங்கெங்க இருந்தது. இதே மாதிரி போர்ச்சுகீசியர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, கோவா சொல்லலாம். சரிங்களா, ரைட். அடுத்து பின்வருவனவற்று எது சோழர் கால இலக்கிய படைப்பு அல்ல? தெளிவா ஒரு சில பேரு கொஸ்டின் வேகமா வாசிக்கிறீங்க, இங்க வாசிச்சோன்னு டக்குன்னு ஆப்ஷன் போயிடுறீங்க. ஃபுல்லா வாசிக்கோங்க, ஏன்னா கடைசி வார்த்தை தான் நமக்கு ஆப்பு காத்திருக்கும். எது சோழர் இலக்கிய படைப்பு அல்லன்னு கேக்குறாங்க. மூவர் உலா, பெரிய புராணம், கலிங்கத்து பரணி, இந்த 3மே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பல்லவர் கால இலக்கியம். 3மே பல்லவர் கால இலக்கியம். அப்போ மேற்கண்ட எதுவுமே இது சோழர் கால இலக்கியம் இது கிடையாது. ஓகேங்களா, சோழர் காலத்துல வேறு சில இலக்கியங்களை உருவாக்கி இருப்பாங்க. ரைட், அடுத்து போலாமா? அடுத்து என்ன, அந்த இலக்கிய உருவான டைம் பீரியட் வச்சு நீங்க மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஊரும் இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லெசன் ஒரு லெசன் இருக்கும் உங்களுக்கு. அந்த லெசன்ல ஒவ்வொரு ஊரும் என்னென்ன மாவட்டத்துல அகழ்வாராய்ச்சிக்கு பயன்பட்டதுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்புறம் புலிமான் கோம்பை ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஓகேங்களா, புலிமான் கோம்பை கல்வெட்டு அது வந்து தேனி மாவட்டத்துல இருக்கு. கரெக்ட். ஓகேங்களா, தாதாப்பட்டி அது ஒரு அகழ்வாராய்ச்சி தளம். ஓகேங்களா, அது மதுரை கிடையாது. ஓகேங்களா, அது சேலம். ஓகேங்களா, இதுதான் தப்பா இருக்கு, நமக்கு தவறானதான் இருக்கிறாங்க ஆன்சர். அடுத்து பொற்பனை கோட்டை எங்க அப்படின்னா புதுக்கோட்டை, அது மேட்சா தான் இருக்குது. கொடுமணல் எங்கன்னா ஈரோடு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, எல்லாமே மேட்சா தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம வேலூர் திருப்பத்தூர் சைடுல வந்து பையம்பள்ளி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஊர் பேரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொடுமணலை தான் பதிற்றுப்பத்து இலக்கியத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ரைட், இதே மாதிரி ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல சமீப காலத்துல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து போலாமா? அடுத்து இந்திய புதையல் சட்டம் 1878. ஓகேங்களா, இந்திய புதையல் சட்டம் இன்னைக்கு 1878. இது ஒரு 3 சட்டம் தான் இருக்கும், தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டுறலாம், ஒரு இது மேட்ச் பண்ண ஆன்சர் வந்துடும். பழங்கால பொருட்கள் கலை கருவூல சட்டம் இது 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 58. ஓகேங்களா, ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். புதையல் சட்டம் அப்படின்னா 8 இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகேதா, புதையல். ஓகேதா, அதை வச்சு ஏதாவது முடிஞ்சா ஷார்ட்கட் யோசிச்சு பாருங்க. ஓகேதா, அப்படி இல்லைன்னா ஒரு கீவேர்டு தான் இருக்கும். ஒரு சில பொருட்கள் வார்த்தைலாம் ஒன்னா இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வைக்காதீங்க. இந்த கலை கருவூலம், ஓகேதா, எஞ்சிய பொருள், தொல்லியல், இந்த மாதிரி வார்த்தைகள் வராத ரிப்பீட் ஆகாத வார்த்தையை வச்சு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பாம்பே 231. அடுத்து நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, NNPன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் படிப்போம்ல நிறைய இந்த லெசன்ல, ஷார்ட்கட் நல்லா படிச்சுக்கோங்க. GDP, GNP, NNP, PI, DI ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தி பாருங்க, தெரியலன்னா தயவு செஞ்சு ஞாபகப்படுத்திக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். பேசிக்கா கேள்வி கேட்கலாம், கொஞ்சம் டெப்தா கேட்கறதுனா இப்படி கேட்கலாம். ஓகேங்களா, நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. எஸ், 100% உண்மை. ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே தேசிய வருவாயோடைய ஒரு டாபிக் தான். ஆனா NNP நிகர நாட்டு உற்பத்தியை தான் நம்ம தேசிய உண்மையான அளவுன்னு சொல்றோம். கரெக்ட். இது நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது, இதுவும் கரெக்ட். இதுதான் உண்மையான நாட்டு வருமானம். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கு இது விளக்கம் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு கம்மி தான் சொல்லியிருக்கேன், ஒரு பிராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பிசி எஸ்ஐல கேட்கறாங்க இந்த மாதிரி கொஸ்டின். பிசி இதுவரை கேட்டதுதான், ஐ திங்க் ஒரு தடவை ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து நினைக்கிறேன். ரிப்பீட் ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாசிங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் விளக்கமா இருக்கா, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பாருங்க. இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. கரெக்ட், சம்பந்தம் இல்லைன்னா விளக்கம் இல்லைன்னு போடணும், சம்பந்தம் இருக்குன்னா விளக்கம் அப்படின்னு போடணும். தப்புனா பிரச்சனையே இல்லை. ஓகே, ஏ சரி ஆர் தவறு, ஏ தவறு ஆர் சரி, இந்த மாதிரி தப்புனா பிரச்சனையே இல்லை, ஈஸியா போட்டுடலாம். இந்த விளக்கம் இல்லைங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் அடிவாங்க எல்லாருக்குமே. அடுத்து மறைநீர், ஒரு அருமையான வார்த்தை எக்கனாமிக்ஸ்ல. ஓகேங்களா, இந்த வார்த்தையை எந்த ஆண்டு, 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்படுது. நான் நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா வச்சிருக்கேன் இந்த தடவை 9th சோசியல்ல. கொஞ்சம் கடினமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க. மறைநீர் 9th படிச்சிருப்போம், டோனி ஆலன். பேர் ஞாபகம் வந்துடும், இயர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது இயரும் கரெக்ட் தான். ஓகேங்களா, 90 தான் வந்திருக்கும். என்ன மறைநீர்னா என்ன, ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய நீர், உறிஞ்சப்பட்ட நீர் தான் மறைநீர். இப்போ மறைநீர்
என்பது விவசாய செயல்முறைக்காக கருதப்படுகிறது, ஆனால் தொழில்துறை செயல்முறைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். விவசாய செயல்முறைக்காகவும் பயன்படுத்துறாங்க, தொழில்துறைக்காகவும் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் ஒரு கார் உற்பத்தி பண்ண எவ்வளவு தண்ணி செலவானது, ஒரு சட்டை உற்பத்தி பண்ண தண்ணி எவ்வளவு செலவானது, எல்லாமே மறை நீர் தான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேடா. மேக்சிமம் இதை கேட்கறத விட இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேள்வி கேட்கலாம். எந்த வருஷம் யார் அறிமுகப்படுத்தலாம், அந்த வார்த்தையை சொன்னது யார், கேள்வி கேட்கலாம். சரியா? கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடாக இல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடை பத்தி பார்க்கலாமா? இதை யார் அறிமுகப்படுத்தினா? அதே இயல் 1990 அமர்த்தியா சென், மெஹபூப் உல் ஹக், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இந்தியர் பாகிஸ்தான் ரெண்டு நபர்களும் சேர்ந்து இந்த HDI உருவாக்குனாங்க. 1990 உருவாக்குனாங்க. இந்த வெளியிடும் அமைப்பு கேட்கலாம், UNDP. ஓகேங்களா? உங்க புக்ல 189 கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இப்ப இன்க்ரீஸ் ஆகி ஐ திங்க் 193 கண்ட்ரிக்கு டேட்டா எடுப்பாங்க. இந்தியா எப்பவுமே ஒரு வருஷம் வேரி ஆகும். நம்ம எப்பவுமே ஒரு 140 130 அந்த ரேஞ்ச், 130 அந்த ரேஞ்சில் இருப்போம். 29 31 32 அந்த ரேஞ்சிலே இருப்போம். ஓகேங்களா? ரைட்டா? நம்மளுடைய ரேங்க் நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்போம். அப்ப எதை வச்சுதான் கணக்கு போடுறாங்க? ஆயுட்காலத்தை வச்சு கணக்கு போடுறாங்க, கரெக்ட். கல்வியறிவு வச்சு கணக்கு போடுறாங்க, கரெக்ட். தலா வருமானத்தை வச்சு கணக்கு போடுறாங்க, கரெக்ட். நமக்கு இல்லாத இருக்கிறாங்க பாலின சமத்துவமின்மை, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நெகட்டிவா இருக்குது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மொத்தம் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க: ஆயுட்காலம், கல்வி, தலா வருமானம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அண்ட் அன்சர்டைன் க்ளோரி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லிட்டேன். 3 புத்தகம் படிக்க போறீங்க. தாதாபாய் நவ்ரோஜி, அம்பேத்கர் புத்தகம், அமர்த்தியா சென் புத்தகம். 3 புத்தகம் தான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஹிஸ்டரியில நிறைய புத்தகம் வரும். குலாம்கிரி, இந்தியா விடுதலைக்காக எப்படி துயருற்றது, அப்புறம் நம்ம இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, சத்யார்த்த பிரகாஷ். இந்த மாதிரி நிறைய புக் வரும். இங்க நமக்கு எக்கனாமிக்ஸ்ல 3 புக்கு தான். அப்ப அன்சர்டைன் க்ளோரினா யாரு? அமர்த்தியா சென். என்ன சார் அமர்த்தியா சென் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பொருளாதாரத்திற்கான இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு வாங்கிய முதல் நபர் இவர் தான். ஓகேங்களா? பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் அப்படின்னா அமர்த்தியா சென். இப்ப இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு ரீசெண்டா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் யாரு? அபிதேஜ் பானர்ஜி. ஓகேங்களா? 2 பேருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அதனால இவருடைய புக் ரொம்ப முக்கியம். அடுத்து 8th புக்ல நம்ம சட்டங்கள் பார்த்திருப்போம். கருப்பு பணம் தொடர்பான சட்டம், பண மோசடி, ஊழல் தடுப்பு சட்டம். நினைவிற்கா? ஞாபகப்படுத்தி அதான் நான் சொல்றேன். ஓகேதா? பண மோசடி எப்போ நினைவுபடுத்துங்க. ஊழல் தடுப்பு, ரியல் எஸ்டேட் சட்டம், அப்புறம் லோக்பால் லோக்காயுக்தா சட்டம், எல்லாம் எப்போ அப்படி லைட்டா ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி இங்க 9th புக்ல ஒரு 4 சட்டம் இருக்குது எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 கடைசியா வந்த சட்டம்னா அந்த புக் அடிப்படையில அதுதான். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுமை கடைசியா தான் கொண்டு வராங்க. இயற்கைக்கு எப்பவுமே கடைசி முக்கியத்துவம் பசுமைக்கு. அடுத்து பல்லுயிர் சட்டம். பல்லுயிர் சட்டம்னா 2002 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2 பல்லுயிர் இருக்குது. அப்போ 2002 2002 வருஷம். ஓகேங்களா? அடுத்து காடுகள் சட்டம். காடுகள் அப்படின்னா 80 ரவுண்ட் நம்பரா இருக்கும். காடுகள் 1980 4. நீர் தடுப்பு சட்டம். ஓகேங்களா? 1974. ஓகேங்களா? 3 பார்க்கும்போது 2143 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இது எல்லாமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. மாதிரி இன்னொரு 2 சட்டம் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் 6 சட்டங்கள் இருக்கும் இந்த இயற்கை தொடர்பான சட்டங்கள்ல. 4 நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டோம். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறேன்னா, எல்லாமே வரும், அதனால கொடுத்துடுறேன். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டினை கேட்டா ஒன்னு மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனாலதான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துடுறேன். சரியா? அடுத்து பாருங்க. வர்த்தமான மகாவீரர் 1500 வெறும் 599 வைஷாலிக்கு அருகில் உள்ள லூம்பினியில் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. இந்த லூம்பினி அப்படின்ற வார்த்தை வந்தாலே யாரு பிறந்த ஊரு? நம்ம புத்தர் பிறந்த ஊரு. நம்ம அண்ணாச்சி மகாவீரர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வைசாலி பக்கத்துல தான் இருக்கு. அதுவும் குந்த கிராமம். சரியா? அது குந்த கிராமம். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? ஊர் பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க, ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து அவர்னா அவர் மகாவீரர் சமண சமயத்துடைய முதல் தீர்த்தங்காரர். சமண சமயத்துக்கு ரொம்ப ஃபேமஸானவர் மகாவீரர் தான். இப்ப இவர் தான் ஃபர்ஸ்டா இருப்பாரோ அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் இவரை போட்டக்கூடாது. அதுவும் தப்பு. முதல் தீர்த்தங்காரர் கிடையாது, கடைசி தீர்த்தங்காரர். அப்படி இல்லைன்னா 24வது தீர்த்தங்காரர். நான் சொல்லியிருக்கேன்ல, முதல் 23 24 மொத்தம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? இந்த 3 என்ன சொல்றது,
மகாவீரர்களை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேங்களா? முதல் தீர்த்தகாரர் ரிஷபர், 23வது தீர்த்தகாரர் பார்சுவநாதர், 24வது தீர்த்தகாரர் நம்மளுடைய மகாவீரர். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 தீர்த்தகாரர்கள். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே தப்பா இருக்குது. டி. ஓகேவா? பாருங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன் கொஞ்சம் யோசிப்பதற்காக. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. 9th புக்ல இந்த லெசன் ரொம்ப முக்கியம். எந்தெந்த நாடு ஒரு கட்சி முறை, பல கட்சி முறை, எந்த நாடு அதிபராட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, முடியாட்சி முறை, குடியரசு, மக்களாட்சி, வார்த்தை அப்படியே ஒரே வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் தான் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெயின் என்ன சொல்றாங்க? உயர்குடி ஆட்சி சொல்றாங்க. கரெக்ட். ஓகேங்களா? ஸ்பெயின் வந்து உயர்குடி ஆட்சி தான். ஓகேங்களா? ஓமன் முடியாட்சி சொல்றாங்க. கரெக்ட். ஓகேங்களா? பூட்டான் தனிநபர் ஆட்சி சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா? பூட்டானு என்னதுதான்? முடியாட்சி தான். ஓகேங்களா? ரைட். வெனிசுலா சிறுகுழு ஆட்சி சொல்றாங்க. இது கரெக்ட். ஓகேங்களா? தவறானதான் கேட்கிறாங்க. ஒண்ணுதான் தப்பா இருக்கும். பூட்டான் தனிநபர் ஆட்சி கிடையாது. பூட்டான் என்னதுதான்? பூட்டானும் முடியாட்சி தான். ஒரு ஆட்சிக்கு ஒரு கண்ட்ரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓமனு, பூட்டான் எல்லாமே முடியாட்சி தான். இந்த ஸ்பெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்னொரு கண்ட்ரி கூட ஒன்று உண்டு அந்த சைடுலேயே, அதுவும் வந்து உயர்குடி ஆட்சி தான் வரும். இந்த சிறுகுழு ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீனா கூட சிறுகுழு ஆட்சி தான். சீனா, பழைய சோவியத் ரஷ்யா, இவங்க தான் சிறுகுழு ஆட்சி தான். ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. பூட்டான் வந்து முடியாச்சு. தனிநபர் ஆட்சினா யாரை சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவை தனிநபர் ஆட்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது இல்லாம மத குருக்கள் ஆட்சி கேள்விகள் வித்தியாசமானது. மத குருக்கள் ஆட்சி சொல்லுவாங்க. அது வாடிகன் சிட்டின்னு ஒரு நாடு இருக்கும். அந்த நாடு தான் மத குருக்கள் ஆட்சி. போப்பாண்டவர் தான் ரூல் பண்ணுவாரு. ஓகேவா? அடுத்த படமா தவறான இணை முடிஞ்சது. தவறாக பொருந்தியுள்ள இணை திருப்பி தவறாக பொருந்தியுள்ள. இங்கிலாந்து, ஆமாப்பா, நாடாளுமன்றம் தான். கன்ஃபார்ம் கரெக்ட் தான். ஏன்? அவங்க சிஸ்டத்தை நம்மளே காப்பி பண்ணியிருக்கோம். அப்ப இந்தியா நாடாளுமன்றம்னா இங்கிலாந்து நாடாளுமன்றம் தான். கன்ஃபார்ம் கரெக்ட். அமெரிக்கால அதிபர் அரசாங்கம். எஸ், 100% கரெக்ட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிதான் சொல்றோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அப்படிதான் சொல்றோம். ஓகேலா? அப்ப அமெரிக்காவில அதிபர் அரசாங்கம் கரெக்ட் தான். பிரான்ஸ்ல நாடாளுமன்றம் இருக்கு, அதனால அது நாடாளுமன்ற அரசாங்கம் கிடையாது. தப்பு. ஓகேலா? பிரான்ஸ் என்ன அரசாங்கம்னா பிரான்சும் அதிபர் அரசாங்கம் தான். ஓகேலா? அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் எல்லாமே அதிபர் தான். ரஷ்யாவும் அதிபர் தான். இதுவும் கரெக்ட். ஓகே, தப்பா இருக்கிறது என்னதுதான்? இதுதான் தப்பா இருக்கு. ஓகே, இப்ப நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தும் நம்ம இந்தியாவும் நாடாளுமன்ற அரசாங்கத்துக்கு தான் வரும். ஓகேங்களா? கவனமா படிச்சுக்கணும். நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு ஆட்சி ஒரு கட்சி பல கட்சி இரு கட்சி, அந்த கான்செப்ட் இது முன்னாடி வந்தது. முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, உயர் முடியாட்சி, அப்புறம் வந்து இது இந்த நாடாளுமன்றமா அதிபர் அரசாங்கமா, கொஞ்சம் கவனமா இப்படி ஒரு டேபிள் மாதிரி போட்டு படிச்சிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே, எல்லாம் இதுக்கு ஷார்ட்கட் தான் தேவை கிடையாது, புரிதல் இருக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஓகே, அடுத்து பாருங்க, நோட்டா. அருமையான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டின், இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. நோட்டா அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நோட்டா என்ன அர்த்தம்? ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஓட்டு போடலன்னா கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய 2026 நல்ல ஓட்டா, நல்ல உங்களுக்கா பார்த்து போடுங்க. ஓகேங்களா? அப்போ ஓட்டு மிஷின்ல அந்த உங்க எம்எல்ஏ தொகுதி நிற்கிறவங்களுடைய பேரு, சின்னம், ஒரு பட்டன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருடைய பேரு சின்னம், பட்டன். ஒவ்வொருத்தருடைய பேரு சின்னம். நிறைய பேர் போட்டி போட்டாங்கன்னா 2 மிஷின் வச்சிருவாங்க. கொஞ்சம் பேர் போட்டி போட்டா ஒரு மிஷின் தான். அப்ப கடைசியா ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க. என்ன பட்டன்? நன் ஆஃப் தி அபோ. ஓகேங்களா? நோட்டா. அதாவது மேல இருக்கக்கூடிய யாருக்குமே எனக்கு ஓட்டு போட்ட விருப்பம் இல்லை, எல்லாவனுமே என் தொகுதிக்கு வந்தாலும் நான் செய்ய மாட்டான் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எந்த கட்சிக்கு ஓட்டு போடாம நோட்டால போய் ஒரு பட்டன் அமைச்சிடலாம். சார், நோட்டாக்கு போட்டா திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்களா? அதான் ஒரு மண்ணும் கிடையாது. ஓகே, நோட்டாக்கு போட்டு இன்னைக்கு டேட்ல பிரயோஜனம் கிடையாது. இனி வரும் காலங்கள்ல மேபி ஒரு தொகுதியில நோட்டாக்கு ஒரு 35% வாக்கு விழுந்திருக்கு, 40% வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னா திருப்பி எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து சட்டம் கொண்டு வந்தாதான் முடியும். கொண்டு வருவாங்களா? யோசிச்சுக்கோங்க அதையும். சரியா? இப்போதைக்கு நோட்டாக்கு போடுறது ஒரு பிரோஜனம் கிடையாதுதான், இருந்தாலும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நோட்டாவை 2014 கொண்டு வந்தாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா? உலகில நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு. ஈஸியா ஞாபகம், இந்தியா தான் 14வது நாடு. 2014 ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்தியா தான் 14வது நாடு தான் அறிமுகப்படுத்தி. நமக்கு மாதிரி நிறைய ஊர்ல நோட்டா ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கேட்பாங்க, விவி பேட். பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதான் ஓட்டெல்லாம் போட்டீங்கன்னா அது சம்மந்தமா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய நாலேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு காலத்துல சீட்டுல சீடு குத்துவாங்க, இப்பதான் மிஷின் ஆகி போச்சு. விவி பேட்னா
நீ யாருக்கு கரெக்டா தான் ஓட்டு போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் காமிக்கும். ஓகேங்களா, அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுதான் விவிபேட். அதுவும் 2014 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் என்னதுதான் சரிதான், சி ஆப்ஷன். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து சுதந்திரமான தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 3 to 4 ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, 324 3 2 4 இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். அடுத்து பாருங்க, இந்த கட்சி முறை பார்க்கணும். ஓகேங்களா, சரியாக பொருந்துகிறது கேட்கிறாங்க. ஒரு கட்சி முறை பிரான்ஸ் தப்பு. பிரான்ஸ் வந்து பல கட்சி முறை, இந்தியா மாதிரி அங்க ஊர்ல பல கட்சி உண்டு. இரு கட்சி முறை அமெரிக்கா, ரைட், இதுதான் சரி ஆன்சர். உடனே போட்டுடலாம். ஓகேங்களா, நான் அமெரிக்கால 2 கட்சி. ஓகேங்களா, ஒன்னு டொனால்ட் ட்ரம்ப் கட்சி, இன்னொன்னு ஜோ பைடன் கட்சி இன்னைக்கு டேட்ல. ஓகேங்களா, என்ன கட்சி சொல்லுவாங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி, இன்னொன்னு வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, குடியரசு கட்சி, மக்களாட்சி கட்சின்னு சொல்லுவாங்க. பல கட்சி முறை கியூபாலையா? கியூபாலையும் ஒரே கட்சி முறை தான். இரு கட்சி முறை ரஷ்யா கிடையாது. ரஷ்யா, சைனா, கியூபா இங்கெல்லாம் ஒரே கட்சி தான். ஓகேங்களா, நம்ம அமெரிக்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, இங்க ரெண்டுமே இரு கட்சி முறை. நம்ம ஊர் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், பாகிஸ்தான் வேணா, பிரான்ஸ், இலங்கை இவங்க எல்லா ஊர்லயும் பல கட்சி முறை. ஓகேங்களா, ரைட்டா? ரைட். அடுத்து 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 மனித உரிமைகள் தினம். அல்டிமேட் கொஸ்டின். நம்ம தான் ஏகப்பட்ட தடவை பேசியிருக்கோம். ஓகேங்களா, மனித உரிமைகள் தினம் December 10. ஓகேங்களா, உலக மனித உரிமை பிரகடனம். ஓகேங்களா, அதை ஏற்றிருப்போம். அதை நினைவாக இந்த டேவை கொண்டாடுறோம். உலகத்துல மனித உரிமை பிரகடனம் 1948 இயர் முக்கியம். ஓகேங்களா, அடுத்து கவனிங்க. அடுத்து மலாலா, இந்த பேரு யார் யாரும் மேட்ச் பண்ணணும். மலாலா யாரு? சின்ன பொண்ணுப்பா. ஓகேங்களா, அந்த பொண்ணு இந்த தீவிரவாத கும்பல்னால படிப்பு இழந்துட்டு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் படிக்க வைப்பதற்காக நான் போராட போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா ஒரு பொண்ணு. அது ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து, ஒரு பெண் சமுதாயத்திலிருந்து ஒரு சின்ன பொண்ணுப்பா. அந்த பொண்ணு எல்லாரையும் படிக்க வைக்கணும், பெண்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்காக போராடணும்னு சொல்லிட்டு வந்தா. அப்போ அந்த பெண் கல்விக்காக பேசுறாங்க. ஓகேங்களா, மலாலா யூசுப் மலாலா சொல்லுவாங்க. உலகில் மிக சிறிய வயதில் நோபல் பரிசை பெற்றவள் அப்படின்னா மலாலா தான். ஓகேங்களா, அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி, நம்ம ஊருக்காரரு. ஓகேங்களா, இவர் வந்து குழந்தைகளுக்காக செஞ்சார், குழந்தை தொழிலாளர்களுக்கு முன்னேற்றத்துக்காக போராடினாரு. ஓகேங்களா, அடுத்து அருணா ராய், இவங்க வந்து பாத்தீங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்காக போராடினவங்க. 231 சாரி, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஃபேமஸான நபர்கள் புக்கில் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம். நீங்க போன தடவை எஸ்சி அல்டிமேட்ல வந்து நினைக்கிறேன், பிசி அல்டிமேட்ல அக்டோபர் 17 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறைவேற்றப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், டேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம பொறுத்துக. இது ஒரு டேபிள் இருக்கும், மொத்தம் 7 கண்ட்ரி 8 கண்ட்ரிக்கு இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஈஸி தான். எப்படி ஞாபகம் வச்சுதான் பாருங்களேன். இஸ்ரேல் போனீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி, அங்க நிறைய கெஸ்ட் வருவாங்க. கெனஸ்ட் 3. ஜெர்மனி ஹிட்லர் எப்பவும் பந்தாவா தான் இருப்பார், அதாவது பந்தோபஸ்தோ தான் இருப்பார். ஒன்னு வச்சுக்கோ, பந்தாவா இருப்பார் வச்சுக்கோ ஹிட்லர். அப்ப ஹிட்லர்னா ஜெர்மனினா ஹிட்லர் வந்துருக்கும், பந்தஸ்ட். ஓகேங்களா, வார்த்தை வித்தியாசமா இருக்கிறதால வேற வழி கிடையாது. அடுத்து டென்மார்க் என்ன பண்ணலாம்? டென்மார்க் போனீங்கன்னா போர் அடிக்காது, அப்படி வச்சுக்கலாமா? டென்மார்க். ஓகேங்களா, போர்டிங். ஓகேங்களா, 2 முடிஞ்சது. அது 4 தான் கஷ்டம். நீ 4ல ஏதாவது 2க்கு மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கோ, மீதி இது சும்மா போட்டா கூட ஆன்சர் பண்ணிடலாம். நார்வே, நார்த்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி? நார்வே நார்த்ல இருக்குது, நார்த்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங். முடிச்சு போச்சு. ஏதாவது ஒரு 2 வச்சுக்கோ, கரெக்ட் தானே? ஆமா, ஜெர்மனி ஈஸியா இருக்கா? ஜெர்மனி ஹிட்லர் பந்தோபஸ்தோட இருப்பார், பந்தஸ்ட். நார்வே நார்த்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், நார்வே ஸ்டார்டிங். முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோ, மீதி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ்ரேல் கெஸ்ட் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே வேற என்ன இருக்கு? இது ஆன்சர் பத்திரலாம். 3 4 2 1 3 4 2 1 பி. ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம ஊர்ல என்ன? நாடாளுமன்றம். ஓகேங்களா, அமெரிக்கால என்ன? காங்கிரஸ். அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துடைய பேர் என்ன? இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புரியாம இருக்காதீங்க. நாட்டுடைய பேரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துடைய பெயரை தான் இதெல்லாம் சொல்றாங்க. சரியா, அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்கு பெயர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து போவா. அடுத்து எது? மத்திய பட்டியல். இது இல்லை, மொத்தம் 3 பட்டியல், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், மொத்தம் 3 பட்டியல். மத்திய பட்டியல்னா என்ன? மத்திய அரசாங்கம் மட்டும் தான் சட்டம் ஏற்றணும். மாநில பட்டியல்னா மாநில அரசாங்கம் மட்டும் தான் சட்டம் ஏற்றணும். பொது பட்டியல்னா கல்வி 2 பேரும் சட்டம் ஏற்றுக்கலாம்.
சண்டை போடுவாங்க, அதுதான் பிரச்சனையே. ஓகேங்களா? இப்போ மத்திய பட்டியல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எதெல்லாம் பார்க்கலாமா? இதே இருக்கிறாங்க. தபால் தந்தி நமக்கு தெரியும், தபால் துறையில வேலை பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியரா, ஸ்டேட் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இது பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையான வியாபாரம், 2 ஸ்டேட்களுக்கு நடக்கக்கூடிய வியாபாரம், அதுவும் பட்டியலில் இருக்கு. வெளியுறவு விவகாரம், ஓகேங்களா? வெளிநாட்டு கூட உறவு வச்சுக்கிறது தமிழ்நாட்டுக்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அப்போ இதுவும் மத்திய பட்டியல் தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நம்ம போலீஸ், நீங்க படிக்கிறீங்க போலீஸ், சம்பளம் யாரும் கொடுக்குறா? மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசு தான் கொடுக்குது. அப்போ மாநில பட்டியல்ல தான் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் மத்திய பட்டியல் இல்ல. இந்த மாதிரி பொதுப்பட்டியல் என்னதான் இருக்குன்னு கேட்பாங்க. சர்ச்சையானது, நீட்டை ஒழிப்பேன் சொன்னாங்களா? ஏன் ஒழிக்க முடியல? ஏன்னா கல்வி பொதுப்பட்டியல் தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து அதே மாதிரி சுகாதாரம் மாநில பட்டியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பச்சன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்ற அமைப்பு எதுக்காக? நம்ம குழந்தை தொழிலாளர் ஒழிப்பதற்காக கைலாஷ் சத்யாத்ரி கொண்டு வந்தவங்க. ஓகேங்களா? அடுத்து ரிப்பன் பிரபு தீர்மானம் 1872 அறிமுகப்படுத்தப்பட்டது. தப்பு. ரிப்பன் பிரபு தான் கொண்டு வந்தார் உள்ளாட்சிக்காக. அது 1882. நிறைய ஈர வச்சு கேள்வி கேட்டிருக்கு, கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்பு 4வது லெசன் இருக்கும் 9th உள்ளாட்சி அமைப்பு பத்தி. ஓகேங்களா? ரிப்பன் பிரபு தான் தீர்மானம் கொண்டு வந்தாரு 1882 உள்ளாட்சிக்காக. அடுத்து நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்ட ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. ஆமா, சூப்பர், கன்ஃபார்ம். அவர் தான் உள்ளாட்சி அமைப்புக்கு தந்தைன்னு சொல்றாங்க. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஓகேங்களா? இன்னும் சென்னை தான் போனீங்கன்னா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரிப்பன் ஒரு சில இடத்துல நல்லது பண்ணியிருப்பாரு, ஒரு சில பிரிட்டிஷ்காரன் மாதிரி. அடுத்து பாருங்க, உள்ளாட்சிக்காக உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவில கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சில குழு போட்டாங்க. அந்த குழுவை எந்த ஆண்டு போட்டாங்க அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க, எல்எம் சிங்வி, சரி, அசோக் மேத்தா, பல்வந்த் ராய், எல்எம் சிங்வி, ஜிவிகே ராவ் கமிட்டி. ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பல்லு இல்லாத கிழவன். ஓகேங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு, பல்லு இல்லாத கிழவன். அப்போ பல்வந்த் ராய். ஓகேங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப இங்க இயர் அடிப்படையில 57 தான் ஃபர்ஸ்ட் இயர். ஆமாவா? பல்வந்த் ராய்க்கு 3. பல்வந்த் ராய் மேத்தா முடிஞ்சு 20 வருஷம் கழிச்சு, கரெக்டா 20 வருஷம் கழிச்சு 77ல அசோக் வராரு. ஓகேங்களா? அசோக் மேத்தா. ஓகேங்களா? அசோக் மேத்தா 74. ஓகேங்களா? 3ஆவதா போடப்பட்ட கமிட்டிக்கு இனிஷியலே 3 இருக்கும். இப்படி அழகா ஷார்ட்கட் பாருங்க. 3ஆவதா வரக்கூடிய கமிட்டிக்கு இனிஷியலே 3 இனிஷியல் இருக்கும். பாரு, ஜி.வி.கே. ராவ். அப்ப அவர் தான் 3வது இயர்னா 85. ஓகேங்களா? எல்எம் சிங்வி லாஸ்டா வருவாரு 86. ஓகேங்களா? புரியுதா? ஈஸியா படிச்சுக்கலாம். ரிவர்ஸா இருக்கு. 4321. ஆன்சர் 4321 ஏ. ஓகேவா? ரைட். எளிமை எளிமை எளிமை. இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கமிட்டிஸ். அடுத்து, இந்தியாவில் எந்த சட்டத்தின்படி மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? 2 வார்த்தை திருப்பி திருப்பி சொல்ல பாருங்க. இரட்டை ஆட்சி எப்போ கொண்டு வந்தாங்க? 19. ஓகேங்களா? இரட்டை ஆட்சி எப்போ ஒழிச்சாங்க? 35. அப்ப இரட்டை ஆட்சிக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்க? சுயாட்சி கொண்டு வந்தாங்க. சுயாட்சி கொண்டு வரப்பட்டது. முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேரு மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதுக்கு பேரு மாண்டகு செம்மசபோர்டு சீர்திருத்தம். சரியா? நமக்கு ஆன்சர் இதுதான், சுயாட்சி. ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்களே ஆட்சி பண்ணலாம், அதுதான் சுயாட்சி. கிராம சபை கூட்டங்களுக்கு ஊராட்சி தலைவர் தலைமை தாங்குவார். 100% உண்மை. உங்க ஊர்ல தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் 6 தடவை கிராம சபை கூட்டம் நடக்கும். உங்க புக்ல 4 தடவை தான் கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டா 2 தடவை ஆட் பண்ணிட்டாங்க. 2 தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு உள்ளாட்சி தினம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம உலக நீர் தினம் அன்னைக்கு ஆட் பண்ணிருக்காங்க. 6 தடவை நடக்கும். ஊராட்சி தலைவர் தான் தலைமை தாங்குவார். 18 வயசு மேல இருக்கவங்க எல்லாருமே அன்னைக்கு போய் தயவு செஞ்சு கிராம சபை கூட்டே கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு கிராமத்துல என்னெல்லாம் குறைகள் இருக்கோ, என்னெல்லாம் ஃபியூச்சர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கிராம சபை கூட்டத்தில் பேசுவாங்க. கலந்துக்கோங்க. பேசினா கூட பரவாயில்ல, உட்காந்து கவனி. எப்படி இருக்குன்னா, கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் மாவட்ட கலெக்டர். ஆமா, மொத்த கிராம ஊராட்சிக்கு இன்ஸ்பெக்டர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் தான். ஓகேங்களா? சி. ரெண்டுமே சரிதான். அடுத்து 73 74வது திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய உள்ளாட்சி கொண்டு வரப்பட்டதே இந்த 73 74வது சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா? ரைட். பகுதி தான் இதை கேட்பாங்க. பகுதி 11 பகுதி 12ல ஆட் பண்ணிருப்பாங்க. சரி, பகுதி சொல்லிட்டு பாரு. அட்டவணை 11 அட்டவணை 12ல என்ன பண்ணிருப்பாங்க? இதை ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயர் கேட்பாங்க 94. ஓகேங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயர் கேட்பாங்க 94. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின், அரசுக்கும் மாநகராட்சிக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே உள்ள இணைப்பாக செயல்படுது. மாநகராட்சி உறுப்பினர்கள், அரசாங்கம், இவங்க 2 பேருக்கும் இணைப்பு யார் தான்? நம்ம மேயர் தான். ஓகேங்களா? அப்ப மாநகராட்சியோடைய தலைவர் தான் மேயர். இப்போ மேயர் தான் அவங்க 2 பேருக்கும் இணைப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்.
அடுத்து போலாமா? அடுத்து சேரர்களை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டை பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு கேட்பாங்க. ஓகேங்களா? சேரர்களை பற்றி கூறக்கூடியது புகழூர், பாண்டியர்களை பற்றி கூறக்கூடியது மானூர், சோழர்களை பற்றி கூறக்கூடியது நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பின்னொன்று கடல் மட்டத்தின் கீழ் உள்ள நிலத்தோற்றங்களை வரிசையாக உள்ளவை எவை அப்படி கேட்கிறாங்க. அதாவது இது லேண்டு, இந்த லேண்ட்ல இருந்து இங்க கடல் பீச் இருக்குமா, கடல் இருக்கும்ல, அந்த கடலுக்கு கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா நீர்மட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது இமேஜ் காமிச்சு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டத்திட்டு, லேண்டுக்கும் கடல் நீர்மட்டத்துக்கு கீழே கண்டத்திட்டு, அடுத்து கண்டச்சரிவு, அடுத்து கடலடி சமவெளி, அடுத்து கடல் அகழி. ஓகே, இதுதான் கரெக்டான ஆர்டர். எந்த வரிசையில இருக்கும்னா இதுதான், மேல இருந்து அப்படியே கீழே லாஸ்ட் அகழி. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நீரோட்டம், ரொம்ப முக்கியமானது கேட்கறாங்க, தவறானது கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப தவறான இணை ஃபர்ஸ்டே தவறாதான் இருக்குது. வளைகுடா நீரோட்டம் எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கிறது கிடையாது, இது அட்லாண்டிக். ஐ திங்க் வட அட்லாண்டிக்கா தென் அட்லாண்டிக் அட்லாண்டிக்ல இருக்குது. ஓகேங்களா? வளைகுடா நீரோட்டம் பசிபிக் கிடையாது. மேற்படி லேப்ரடார் கடல் நீரோட்டம் வட அட்லாண்டிக் தான். பென்குலா தென் அட்லாண்டிக் தான். மொசாம்பிக் இந்திய பெருங்கடல் தான். உங்களுக்கு நீரோட்டம் 9th ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நீரோட்டமும் எந்த பெருங்கடல இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வாக்களிக்கும் உரிமை. இந்த 3 உரிமையை எதை மேட்ச் பண்ணணும்? வாக்களிக்கும் உரிமைங்கிறது என்னது? நம்ம ஒரு அரசியல் உரிமை, ரைட். சங்கம் அமைக்கும் உரிமை என்னது? ஒரு சுதந்திர உரிமை. எனக்கு சங்கம் அமைப்பதற்கு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அமைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்குது. பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை நம்மளுடைய பண்பாட்டு உரிமை. அப்படியே ரிவர்ஸா இருக்கு. 3, 2, 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜில்லா பரிஷத், கிராம சபை, ஊராட்சி ஒன்றிய, மாநகராட்சி. தெரிஞ்சதை மேட்ச் பண்ணு. மாநகராட்சி மேயர், ஆமாவா? 1. ஓகேங்களா? கிராம சபைனா கிராமங்களை தான் கிராம சபை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஊராட்சி ஒன்றியத்தை தான் பெருந்தலைவர் சொல்லுவோம். ஜில்லா பரிஷத்தை நம்ம மாவட்ட ஆட்சியர் சொல்றோம். ஓகேங்களா? கரெக்டா நினைக்கிறேன். 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. எஸ், சி. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சதை மேட்ச் பண்ணாலும் ஆன்சர் நினைக்கிறேன். மாநகராட்சி மேயர் படிதான் 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். சரியா? அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நடைபெற்ற ஒரு தேர்தல்னா 1951, 52 தான் நடைபெற்றது. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். தேசிய மனித உரிமை ஆணையம் ஊருக்கே தெரிஞ்சது, 93. இப்பதான் பேசணும். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கம்பல்சரி கேட்பாங்க, 2009 வந்தது. ஓகேங்களா? அடுத்து போக்சோ சட்டம், ரொம்ப முக்கியம். ரீசெண்டா நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்கல்ல, போக்சோ சட்டம் 2012, 4. தகவல் அறிவு உரிமை சட்டம் ஜூன் மாசம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 4-1, 3-1-4-2, 3-1-4-2, 3-1-4-2. ஓகேங்களா? இயர் பாருங்க, ரொம்ப இயர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் புரிதலோட படிங்க, திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அந்த இமேஜ் போக்சோன்னு சொன்னோன்னா அந்த இமேஜ் ஞாபகம் புக்ல எந்த இடத்துல படிச்சோமோ அந்த இயர் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி படிச்சும் போது ஒரு நல்ல ஞாபகமா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக கடற்பயண பள்ளியை நிறுவியவர். கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கணும். மாலுமினா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கப்பலை ஓட்டுபவர்கள் தான் மாலுமின்னு சொல்றோம். பயிற்சி அளிப்பதற்காக கடற்பயண பள்ளியை உருவாக்குவார்னா ஹென்றி தான். இந்த மாதிரி இந்த மாலுமி சம்பந்தமா கொஸ்டின் வந்தாலே ஹென்றி கண்ண முடிட்டு போட்டு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிக்க சொன்னார், ஹென்றி, போர்ச்சுகீஸ் நாட்டுக்காரர். அடுத்து இந்தியாவில் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பியர். எவன் வந்தா இந்தியாவுக்கு? போர்ச்சுகீஸ் தான். அப்ப அவன் தான் முதல். ஓகேங்களா? ரைட். அடுத்து 1000 ஏரிகளின் நிலம் அல்லது 1000 ஏரிகளின் நாடு எப்படி கேட்டாலும் ஒரே நாடு பின்லாந்து. நிறைய ஏரி இருக்கும், அதனால அது 1000 ஏரிகளின் நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏரிகளின் மாவட்டம்னா காஞ்சிபுரம். அடுத்து உயிர்கோளத்தின், இதுக்கு நான் ஆன்சர் சொல்லல ஏன்னா ஒரு சின்ன ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் தான் கமெண்ட்டுக்கு வந்திருக்குது, நான் அப்புறமா காமிச்சிடுறேன். சரியா? 44வது வேணாம். 55 பாருங்க. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ குளிர்ச்சியான ஒரு இடம், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும். பாலைவனம் ஊருக்கே தெரியும், சூடா இருக்கும். அப்ப இது கிடையாது. ஓகேங்களா? பெருங்கடல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அது ஒவ்வொரு டைம் ஹீட்டை பொறுத்து மாறும். ஓகேங்களா? டைகாங்கிறது சம்பவம் கிடையாது. துந்துரா பகுதி தான் ரொம்ப 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 குளிர்ச்சியான பகுதி. ஓகேங்களா? அந்த துருவ பகுதி பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வளிமண்டலத்தில் நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோம். ஓகேங்களா? வளிமண்டலத்துல இந்த நுண்ணுயிர் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி ரீசைக்கிள் பண்ணக்கூடியது என்னன்னா சிதைப்போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு உயிரினம் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க,
எந்த டிசாஸ்டர் வந்தா, எந்த ஒரு பேரிடர் வந்தா இந்த விஷயத்த பண்ணுவீங்க? ஓகேங்களா? விது, ஓகேங்களா? விதுனா கீழே, மூடிக்கொள், பிடித்துக்கொள். ஓகேங்களா? என்ன வந்தா? தீ வந்தாவா? தீ வந்தா பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்னா நம்ம எரிச்சு கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்புறம் கலவரம் வந்தாவா? கலவரம் வந்தாலும் கிடையாது. சுனாமி வந்து அங்கேயே நின்னா நம்ம அப்படியே அடிக்க முடியுமா? முடியாது, அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அப்போ நிலநடுக்கம், நிலநடுக்கம் வரும் பொழுது எங்கேயும் ஓடக்கூடாது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல மேக்சிமம் மரப்பலகை கீழே என்ன செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா கீழே ஒளிஞ்சுக்கணும். அதான் விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையே கீழே புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம். ஊருக்கே தெரிஞ்ச தினம். ஓகே, ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் அழைக்கும் எண் என்ன கேக்குறாங்க? 112. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 112. அதே தீ விபத்துக்கு 101 சொல்லுவாங்க. அது தீ அணைப்புக்கு. தீ விபத்து பெருசா ஏதாவது ஏற்பட்டுன்னா 112 கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான முக்கிய நம்பர் தான். ரீசெண்டா நீங்க ஒவ்வொரு தடவை போன் போட்டீங்கன்னா ஒரு நம்பர் வரும். 1930 1930 1930 சொல்லுவாங்க. எதுக்காக? அப்படிப்பட்ட சைபர் குற்றங்களுக்காக இந்த நம்பர். ஓகேங்களா? ரைட். 50வது கொஸ்டின், பாம்பஸ் புல்வெளி எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. அர்ஜென்டினா. ஓகேங்களா? அர்ஜென்டினா. நிறைய புல்வெளி பார்த்திருப்போம். டவுன்ஸ் புல்வெளி எங்க இருக்குது? ஆல்ரெடி போன வருஷமே போன அல்டிமேட்ல கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். இது பாம்பஸ் புல்வெளி. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ணணும். உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அழகு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன். அந்த 5 கொஸ்டினும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். கமெண்ட் பண்ணும்போது உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளாட்சி, தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு சட்டம் எந்த வருஷம்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, ரஷ்யா என்ன கட்சி முறை? ஒரு கட்சியா, பல கட்சியா, இரு கட்சியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, 3வது கொஸ்டின், அங்கோர்வாட் கோவில் எங்கு உள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின், ஜெர்மனியின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? ஷார்ட்கட் ஞாபகம் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் ஜியோகிராஃபி கேட்டாச்சு, ஹிஸ்டரி கேட்டாச்சு, எக்கனாமிக்ஸ் கேட்டுருவா. எக்கனாமிக்ஸ் நாணயத்தை வச்சு கேட்டுடலாம். எக்கனாமிக்ஸ்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட 3 வருஷம் படிக்க சொன்னேன். அந்த 3 வருஷத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த எபிசோடு 10th வந்து சந்திக்கலாம். ஐ திங்க் 10th ஹிஸ்டரி ஒரே எபிசோடா போடலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேங்களா? 10th வந்து சந்திக்கலாம். ருத்ரா குரு டிஸ்கஷன் இருக்கும். தேங்க்யூ.